சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஐபிஎல் இஸ் ஓவர், முடிஞ்சிச்சு. எவ்வளவோ நம்ம ஹோப்பாக இருந்தோம் நம்ம டீம் எதாவது பண்ணுவாங்கன்னு. டீம் நல்லா தான் பண்ணாங்க. ஸோ வின் ஆர் லூஸ், ஒரு டீம் வந்து அப்லேயும் வரும் டவுன்லேயும் வரும். அந்த டைமில் தான் ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பட் இந்த வருஷம் எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவே மேட்ச்சில் வேறு மாதிரியான ரெஸ்பான்சிபிள் கொடுத்தீங்க. தலை விளாட்னாலும் நம்ம ஃபேன்ஸையும் நம்ம டீமையுமே வந்து வேறு லெவல் சப்போர்ட் பண்ணோம். இன்க்ளூடிங் நேற்று அகமதாபாத்தில் நடந்த விஷயமும் சூப்பர். ஓகே, நிறைய சூப்பர் ஃபேன்ஸ் சேர்ந்து உங்களோட சேர்ந்து நிறைய இந்த வருஷம் நான் பண்ண போகிறேன். அடுத்த சீசன் வர வரைக்கும் என்னோடய டாட் பால் மீல் வந்து இன்னும் 10 மேட்சஸ் பெண்டிங் இருக்குது. சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணுவோம். அப்புறம் ரோர் 26 நேற்றுலேருந்தே எனக்கு கொஞ்சம் அது எமோஷ்னலாகவே இருந்தது. தேங்க்ஸ் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் காசி சார். எனக்கு இன்னமும் அதுதான் நம்ம தலைக்காக பண்ண ஃபேரவல் மாதிரி எனக்கு தோணுது. மேபி அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தலையோட ஒரு சில வேர்டுக்காக தான் வெயிட்டிங். அவர் எப்போ என்ன சொல்லுவார்னு தெரியல. அடுத்த வருஷம் விளாட்னாலும் ரொம்ப சந்தோஷம். நம்ம டீம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வரும். டீம் நல்லா பார்ப்பாங்க, எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணாங்க பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பேடாலாம் பண்ணல நம்ம டீம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இயர் சூப்பராக வரும் நம்ம டீம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் நம்மளுக்கு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என் தலைவன் வந்து இந்த ப்ளே ஆஃப்னு ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கொடுத்துட்டான் எங்களுக்கு. அது இவ்வளோ பெரிய கஷ்டம்னு இப்போ தான் தெரிய வருது. இனிமேல் தோனி தானே, அவர் இடத்த யாருமே ஃபீல் பண்ண முடியாதுல்ல. எனிவே 2027 ஒரு ஹோப்ஃபுல் டீமாக சூப்பர் டீமாக எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. வருவோம், வேறு லெவல் ஒரு கம்பேக் கொடுத்து நாங்கள் வருவோம். இப்போ டாப்பில் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே ஒரு ஆல் த பெஸ்ட், ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கான ஒரு வாழ்த்துக்கள்.